தீர்க்கும் மறை முட்டு தீர்க்கும் மறை தொட்டு அடையப்பா மடை திறந்து தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது. நான் ஏதோ பொழுது போகாம பாடல, நான் பாடின பாட்டு தீர்க்க தரிசனமா இல்லையான்றத இன்னும் 6 மாசத்துக்குள்ள கர்த்தர் சொன்னார், படையப்பா எங்களுக்கு இயேசு முக்கியம் இல்ல, தேவைப்பட்டால் அந்த இயேசுவையும் தூக்கி எறிவோம். இயேசு முக்கியம் இல்ல, தேவைப்பட்டால் அந்த இயேசுவையும் தூக்கி எறிவோம். மதுரையிலே ஜஸ்டின் என்பவருடைய சபையிலே சினிமா பாடல் பாடப்படுகிறது. விசுவாசிகளும் சாரால் நவரோஜி, எமில் ஜெபசிங் அவர்களுடைய பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறது போல கரங்களை தட்டி சினிமா பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பரிதாபம், முதலிலே சினிமா பாடலுடைய ராகத்தை எடுத்து அதனுடைய மியூசிக்கை எடுத்து கிறிஸ்தவ பாடல்களிலே புகுத்தினார்கள். இப்பொழுது நேரடியாக சினிமா பாடலையே சபைகளிலே பாடுகிறார்கள். ஆண்டவரை அறியாததற்கு முன்னதாக வேண்டுமானால் சினிமா பார்த்திருக்கலாம், சினிமா பாடல் பாடியிருக்கலாம். ஆண்டவரை அறிந்த பொழுது இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள், ஆண்டவர் வெறுக்கிறவைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் என்று சொல்லி அவைகளை வெறுத்து ஒதுக்கி பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவரை பின்பற்றினோம். ஆனால் இப்பொழுது சபையிலேயே சினிமா பாடல் பாடப்படுகிறது. இது முதலாவது சபையே கிடையாது. நாம வேண்டுமானாலும் இதை சபை என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே உலகத்தோடு சிநேகமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பெயர் விபச்சாரர், விபச்சாரிகள். இதுதான் சத்தியம். உலகத்தோடு ஐக்கியம் வைத்து, உலகத்தோடு ஒன்றிணைந்து, உலகத்தோடு இசைந்து வாழுகிற சபைக்கு தேவன் கொடுக்கிற பெயர் விபச்சாரக்காரர்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் சபையை உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களாயிருங்கள் என்று சொன்னார். 2 கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, விசுவாசிக்கு அவ்விசுவாசியோடு பங்கேது என்று சொல்லி ஜனத்தை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தினார்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு அப்போஸ்தலருடைய முதல் பிரசங்கமே மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம். அவர்கள் ஜனத்தை உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கோ சபையை வலுக்கட்டாயமாக உலகத்திற்குள்ளாக தள்ளுகிறார்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஜஸ்டின் சபையை நரகத்திற்கு நேராக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அவர் சபையிலே சினிமா பாடல் பாடி நரகத்திற்கு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணினதும் அல்லாமல் அவருடைய விசுவாசிகளையும் அவரை விட இரட்டிப்பான நரகத்தின் மகனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஜனமே விழித்துக்கொள், சபையே விழித்துக்கொள். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டியது இந்த நாட்களிலே அவசியமாயிருக்கிறது.